இந்த கொஸ்டினோட ஈஸியான ஃபார்முலா என்னன்னா காம்பனன்ட் அண்ட் டிவைடன்ட் ஃபார்முலா. அது என்ன காம்பனன்ட் அண்ட் டிவைடன்ட் ஃபார்முலா அப்படின்னா இதுக்கு பேர் என்ன காம்பனன்ட் அண்ட் டிவைடன்ட் ஃபார்முலா. இது என்ன சொல்றாங்கன்னா காம்பனன்ட் அண்ட் டிவைடன்ட் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா a பிளஸ் பி டிவைடட் பை a மைனஸ் பி ஈக்குவல் சி பிளஸ் டி டிவைடட் பை சி மைனஸ் டி. இதுதான் வந்து காம்பனன்ட் அண்ட் டிவைடன்ட் ஃபார்முலாவோட ரிசல்ட். அதாவது ஒன்று என்ன சொல்றான்னா இந்த பக்கம் ஒரு ஃபிராக்ஷனல் டைம், லெஃப்ட் சைடுலும் ஒரு ஃபிராக்ஷனல் டைம், ரைட் சைடுல இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் டைம் இருக்குதுன்னா அதனோட நியூமரேட்டரை டினாமேட்டரை ஆட் பண்ணிக்கிங்க, டினாமேட்டர்ல நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கிங்க. இதான் ஃபார்முலா. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாரு. இந்த ஃபார்முலா உன்னோட கம்ஃபர்டபுளா இருக்கிறத மட்டும் பாரு. இந்த ஃபார்முலா என்னது காம்பனன்ட் அண்ட் டிவைடன்ட் ஃபார்முலா. காம்பனன்ட் அண்ட் டிவைடன்ட் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாமா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டைரக்டா ரிசல்ட் வந்துடும். அப்ப நம்மளோட 22 கொஸ்டின் என்ன? 22 கொஸ்டின் சொல்லு பாக்க again. இத பாரு டைரக்டா ரிசல்ட் வர வைக்கிறேன். cot theta minus 1 cot theta plus 1 is equal to 1 minus root 3 by 1 plus root 3. சரி, compare previous formula. What is a value? A value is equal to cot theta minus 1. What is a B value? B value cot theta plus 1. What is the C value? 1 minus root 3. What is the D value? 1 plus root 3. கரெக்டாமா? இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் காம்பனன்ட் அண்ட் டிவைடோட கம்பேரிசனோட ஃபார்முலா. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? a plus b, a minus b, c plus d, c minus d. இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். சரியா எடுங்கன்னு சொல்லுமா? a plus b என்ன கிடைக்கும் சொல்லு? cot theta minus 1 plus cot theta plus 1. கரெக்டா எடுங்கன்னு? பிளஸ் 1 மைனஸ் 1 கட் ஆயிடுச்சு. என்ன கிடைக்குது? 2 cot theta கிடைக்குது. கரெக்டுங்களா? இது எதனோட வேல்யூ? a plus b யோட வேல்யூ. சோ அதே a minus b சொல்லு, போட்டு பார்த்து சொல்லுமா? a minus b என்ன வருங்க? cot theta cot theta minus 1 minus cot theta plus 1. minus 1 multiply ஆகுதுல minus 1 sir plus 1 sir. டேய் minus b டா. minus b என்னது? minus cot theta plus 1. அப்ப மைனஸ் உள்ள போனா என்ன ஆகும்? minus cot theta minus 1. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப minus 1 வருமா plus 1? minus 1 தானே? சார். அப்ப இதுவும் கட் ஆயிரும். minus 1 என்ன கிடைக்கும்? minus 2 கிடைக்கும். அப்ப a minus b யோட வேல்யூ என்ன? minus 2. ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? நோ சார். சரி, அதே மாதிரி c plus t கண்டுபிடி. c plus t and c minus t. சின்ன போட்டு வச்சிடலாம். c plus t கண்டுபிடிக்கணும். c plus t என்னது? 1 minus root 3 plus 1 plus root 3. எது கட் ஆகுதுடா கண்ணு? root 3 கட் ஆயிரும். அப்ப c plus d என்ன கிடைக்குது? 2 கிடைக்குதா? சார். அதே மாதிரி c minus t கண்டுபிடி. 1 minus root 3 minus 1 minus root 3. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப -1 கட் ஆயிரும். அப்ப c minus t என்ன கிடைக்குது? -2 root 3. கரெக்டாமா? சார். சரி, அப்ப அந்த ஃபார்முலா என்னன்னா காம்பனன்ட் டிவைடன்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது? காம்பனன்ட் டிவைடன்ட் ஃபார்முலா எழுது. a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d. சரியா? அப்ப அப்ளை பண்ணி சொல்றாங்கன்னு a plus b 2 cot theta divided by -2. கரெக்டா? a minus b என்னது? -2 equal to c plus d என்னது? 2 divided by -2 root 3. கரெக்டாமா? சார். இப்போ ஒரு டைரக்டா ரிசல்ட் வந்துச்சு பாரு. என்னாச்சு? 2 கட் ஆயிடுச்சு. இந்த 2 கட் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் சைனும் மைனஸ் சைன் கட் ஆயிடுச்சு. அப்ப டைரக்டா என்ன கிடைக்குது? cot theta equal to 1 by root 3. Therefore theta equal to 60 degree. இதுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும்? காம்பனன்ட் அண்ட் டிவைடர். ரெண்டு பக்கம் ஃபிராக்ஷனல் டைம் இருந்ததுன்னா ரெண்டு பக்கம் ஃபிராக்ஷனல் டைம் கான்சிடர் பண்றதுக்கு